இன்னைக்கு எபிசோட்கான ரிவ்யூ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ரெண்டு கேள்வி. ஒன்னு, சபரி நடிக்கிறாரா இல்லையா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி துஷாரோட கேப்டன்சி பறி போனதுக்கு மெயினான காரணம் யாரு? ஒன்னு துஷார், இல்ல அரோரா. ஸோ இதற்கான பதிலையும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனிவேஸ், இன்னைக்கான எபிசோட்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கண்டென்ட் கொட்டி கிடக்குது அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்ல. இன்னைக்கான எபிசோட்ல கண்டென்ட் வந்து ரொம்பவே கம்மியா தான் இருந்தது. அதிகமா பாத்தீங்கன்னா ரெண்டே விஷயம் தான். ஒன்னு, இந்த டாஸ்க் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த லவ் கண்டென்ட் இன்னொரு பக்கத்துல நடந்துட்டு இருந்தது. இது கூட பாத்தீங்கன்னா பார்வதியோட ஆஸ் யூசுவல் புலம்பல்கள், அவங்களோட எப்படி சொல்றது, அந்த ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்றது, இதுதான் பாத்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோடவே டோட்டலா இருந்தது. சோ இது எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணுங்க. எனிவேஸ், டே 11 எபிசோட் எப்படி இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா உண்மையிலேயே ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது இப்படி ஒரு ஆரம்பத்தில் ஆரம்பிக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. அதுவும் யார் மூஞ்சில நம்ம ஆரம்பிச்சா கடுப்பாவோமோ அந்த மாதிரி ஒரு ஆரம்பத்தில் ஆரம்பிச்சது. அது யாருன்னு பாத்தீங்கன்னா ஆதிரை. எடுத்தோன்னு பாத்தீங்கன்னா ஆதிரை தூங்கி எந்திரிக்கிறது காமிக்கிறாங்க. எந்திரிச்சோன்னு பாத்தீங்கன்னா இவர் எஃப்ஜே மடியில போய் புரண்டு உரசறதை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அதை பார்த்தாலே நம்மளுக்கு கடுப்பாக ஆரம்பிக்குது அப்படின்றது இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க ஃபேக்கான ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது பச்சையாக தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் அதை உண்மைன்ற மாதிரி மக்களை நம்ப வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க அப்படின்றது தான் சொல்லணும். எனிவேஸ், இன்னைக்கான கான்செப்டும் பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட இருந்து ஆரம்பிச்சது. எஃப்ஜேக்கும் ஆதிரைக்கும் ஒரு ஃபைட் வந்தது இல்லை? அந்த ஃபைட்டுக்கான மெயினான காரணம் என்ன சொல்லுங்க? அதாவது ஆதிரையோட கியூட் மொமெண்ட். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா கியூட்டாக பண்ணுறாங்களாம். டே கியூட்டாக நான் ஒரு டாஸ்க் சொல்கிறேன் செய்டா, நான் கியூட்டாக பிஹேவ் பண்ணுறேன், அதை பார்த்து நீ ரசிடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவன் தூங்கி எழுந்திரிச்சு தூக்க கழகத்தில் வந்து சமைச்சிட்டு இருக்கான். அதுவே 1008 கடுப்பான ஒரு விஷயம். அதில் வந்து நீ கியூட்டா பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னால் எவ்வளோ கடுப்பாகும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்க பவரை யூஸ் பண்ணுறாங்களா, எல்லாரையும் விட்டுட்டு எஃப்ஜேவை மட்டும் போய் நோண்டிக்கிட்டே இருந்தா அவனும் மனுஷன் தானே, அவனுக்கும் கடுப்பாகாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பக்கம் தோணுது எஃப்ஜேக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை போல, இந்த ஆதிரை தான் பயங்கரமாக லவ் டார்ச்சர் பண்ணுற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. உங்களோட கருத்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு என்னமோ அப்படி தாங்க தோணுது. ஏன்னா இன்னைக்கான அந்த சண்டை நடந்ததில்ல, கிட்டத்தட்ட அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கிளிப்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜராக ஆதிரை போட்டு கெஞ்சுறாங்க, நான் பண்ண தப்புடா அப்படின்ற மாதிரி போய் கெஞ்சுறாங்க. சாரிடா மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த அளவுக்கு இறங்கி போறத பார்த்தா எஃப்ஜேக்கு அந்த அளவுக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ரொம்ப ஃபீல் வருது. ஆதிரைக்கு தேவை லவ் கண்டென்ட் போட்டே ஆகணும். வெளியிலேருந்து ஆர்டர் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு இருக்காங்க போல. ஏமா நீ போய் லவ் கண்டென்ட் அங்கே ஆரம்பிச்சாதான் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு 100 நாள் கிட்ட இருப்பேன், அட்லீஸ்ட் ஒரு 80-70 நாளாவது இருப்பேன். அதனால லவ் கண்டென்ட்டை எப்படியாவது போட்டு அப்போ தான் பொழைக்க முடியுன்றாங்க போலக்குது. அதனால லவ் கண்டென்ட்டுக்கு அவங்களும் மாஞ்சி ட்ரை பண்ணுறாங்க. எஃப்ஜே வந்து அந்த அளவுக்கு பிடி கொடுக்க மாட்டேன். அப்படி அதாவது எஃப்ஜே வந்து எனக்கு எப்போ தேவையோ அப்போ மட்டும் பண்ணலாமா, எல்லா டைமும் லவ்னா எப்படிமா அப்படின்ற மாதிரி எஃப்ஜே கேட்குறேன். அது ஒரு பக்கம் நான் என்ன வச்சுக்கோங்களேன், ஃபேக்கான ஒரு லவ் கண்டென்ட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட டைம் மட்டும் நம்ம அந்த கண்டென்ட் பண்ணிக்கலாம். எல்லா டைமும் இந்த மாதிரி வந்து நோயின்னு பின்னாடியே சுத்திட்டு இருந்தா காண்டாவுது அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. ஆனா ஆதிரை கேட்கற மாதிரி இல்ல, கடைசியில சண்டை போட்டு அதெல்லாம் பண்ணி அப்படியே எப்படி சொல்றது, அப்பதான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டாஸ்க் ஞாபகம்லாம் வருது. இந்த மாதிரி வந்து சூப்பர் டீலக்ஸ் என்னோட பவர் நான் சொல்றேன், அதை நீ செய்ய மாட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. உடனே எஃப்ஜே வந்து அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா இவர் வந்து பிரதிவாதம், அது அவங்க ஒரு வாதம் வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு வாதம் வைக்கிறாரு. என்னன்னு சொல்றாருன்னா, நாங்க வந்து இப்ப சமைச்சு சாப்பிடணும், நாங்க சாப்பிடக்கூடாதா, நீ சாப்பிட்டல, நீ தின்னலன்னு சொல்லிட்டு கேட்டோன்னே உங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அது என்னது, நான் சொன்ன வேலையை செய்ய சொன்னா அதை விட்டு தின்னலன்னு எப்படி கேட்கறான், அவன் சாப்பிட்றது இல்லையா அப்படின்ற மாதிரி இவங்களும் ஒரு சைடு கோவப்படுறாங்க. இதெல்லாம் கடைசியில் எங்க போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிப்பிடி வைத்தியத்தில் முடியுது. இதுக்கு தாண்டா இவ்வளோ அலப்பறை பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. பார்க்குற நாங்கள் தாண்டா பைத்தியக்காரங்க. சீரியஸ்லி அவங்க ரெண்டு பேரோட அந்த கிளிப்ஸை பார்க்கும்போது அப்படி தாங்க ஃபீல் ஆகுது. அது ஒரு தேவையில்லாத கண்டென்ட் வெட்டி தூக்கி போட்டிருக்கலாம். ஆனால் அதை எபிசோடில் போடுறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதை விட பெட்டரான கண்டென்ட் வேறு எதுவுமே இல்லை. எனிவேஸ், இன்னொரு முக்கியமான மேட்ரு, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாத ஒரு விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்கிறேன். அரோராக்கும் துஷாருக்கும் ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, அது பயங்கரமாக போயிட்டு இருக்குல்ல. லைவ்ல ஒரு மேட்ரு நான் பார்த்தேன், எந்த அளவுக்கு இது கரெக்டாக இருக்குன்னு தெரியல. நான் ஒரு சின்ன கிளிப் தான் நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து அரோரா வந்து இந்த மாதிரி துஷார்கிட்ட சொல்லியிருக்காங்க போல, நான் வந்து அப்ராடு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. ஸோ அதனால் துஷார் வந்து என்ன சொல்லியிருக்காப்புலன்னா, இந்த மாதிரி இப்போ இல்லை ஓகே நம்ம பேசுறது வைக்கிறது எல்லாம் ஓகே, வேற ஏதாவது பொண்ணு உள்ளே வந்து ஓகே நாங்கள் பழக ஆரம்பிச்சிட்டா அப்போ வந்து நான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொல்லியிருக்காரு போல. ஒன்று அரோரா கேட்குறாங்க, அப்போ என்ன நினைச்ச, என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் மெட்டீரியலா நீ பார்க்கலையா, யூஸ் பண்ணிட்டு தூக்கி போற மாதிரி கிட்டத்தட்ட அந்த மீனிங்ல அப்படி என்ன பார்க்கறியா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அரோரா கேட்குறாங்க. அதுக்கு துஷார் கேட்குறான், ஏமா நீ தானமா அப்ராட் போயிடுவேன்னு சொன்னேன், அதாவது நீங்க இருக்கிற மாதிரி தான் பரவாயில்ல, நீ விட்டுட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லிட்டேன், என்னோட கரியர் மாடலிங் என்ன ஒன்று நினச்சிக்கிட்டே இங்கே உட்கார முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். நியாயமான கேள்வி தானே. இதில் எனக்கு புரியவே இல்லைங்க. அரோரா நான் அப்ராட் போயிடுறேன்ட்டாங்க, துஷார் நீ போயிட்டா நான் வேற பொண்ணை லவ் பண்ணுவேன்றான். இதில் வந்து எனக்கு என்ன புரியலன்னா அரோரா என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அவங்க போயிட்டா அவங்கள நினச்சிக்கிட்டே இவன் தேவதாசா இங்கேயே சுற்றிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. இல்லை இருக்கிற வரைக்கும் லவ் பண்ணா இவன் என்ன சொல்றா, ஓகே லவ் பண்ணு, நீ போனா வேற பொண்ணு லவ் பண்ணு, இது ப்ராக்டிக்கலான ஒரு ஸ்பீச். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரோரா வந்து நீ பண்ணுறது தப்புடா அப்படின்ற மாதிரி ஒரு லெசன் எடுத்துட்டு இருந்தாங்க. லைவ்ல பார்த்தேன், எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல, உங்கள்கிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. இதில் உங்களோட கருத்து என்ன, அரோரா பேச சரின்னு நினைக்கிறீங்களா தப்புன்னு நினைக்கிறீங்களா, கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க.
எனிவேஸ் இதுக்கப்புறம் மெயினான ஒரு சப்ஜெக்ட்டுக்கு போகுது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இவர் சரி அவங்க பேர் என்னது காயத்ரினே வருதுங்க விஜய் பார்வதி இருக்குல்ல அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போயிட்டு அந்த ஜாம் டப்பாவா அது ஏதோ ஒன்று அதை போய் எடுத்துடுறாங்க அவங்க நக்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்களே அதை வந்து யார் ஒழிச்சு வச்சது அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க அவங்களுக்கு இந்த எங்கே இருக்குதுன்னு யார் சொன்னதுன்னு தெரியல மேபி கலையரசன் சொன்னாரா எனக்கு நான் இது வரைக்கும் லைவ்ல பார்க்கல பட் இவங்களும் எதாச்சும் கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல போய் கண்டுபிடிச்சிட்டாங்க உடனே கனியகா சொல்கிறாங்க அது எப்படி அவள் கண்டுபிடிச்சா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃபேஸ்லாம் மாறுது மேட்டர் என்னன்னா அதை ஒழிச்சு வச்சது அவங்க தான் அவங்க கேட்குறாங்க யார் ஒழிச்சு வச்சது அப்படின்னு இவங்க யாருமே வாய திறக்கல ஏன்க்கா சொல்ல வேண்டியதுனாக்கா நீங்கள் சொன்னீங்கன்னா அங்கே ஒரு கலவரம் வெடிக்கும்னு நினச்சேன் ஆனால் மிஸ் ஆயிடுச்சிங்க ஆனால் என்னைக்கு தெரிஞ்சாலும் அது ஒரு கலவரம் தான் நினைக்கிறேன் ஏன்னா யார் எடுத்தது வேற யாராவது எடுத்திருந்தா கூட பரவாயில்ல அங்கே பார்வதியே எடுத்துட்டாங்க பார்வதி வாயில் விழுந்தா சும்மாவா அதாவது சும்மா சின்ன பிரச்சனையே இல்லாதெல்லாம் பிரச்சனையாக மாற்றுவாங்க இது ஒரு பிரச்சனை சும்மா விடுவாங்களா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனிவேஸ் இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த சண்டை இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் மெயினான டாஸ்க் உள்ளே போகிறாங்க ஆக்சுவலாக டாஸ்கில் வந்து இன்னைக்கு ஜெயிச்சது வந்து கமருதீன் தான் கமருதீன் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 4 பேர் இருக்க சொல்ல பிக் பாஸ் என்ன சொல்றாரு உங்களுக்கான டிஃபெண்டர்ஸை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு 3 பேர் இருக்க சொல்றாரு ஸோ அப்போ வந்து சபரி ஒரு விஷயம் பண்றாரு எனக்கான டிஃபெண்டர்ஸா அதாவது என்ன ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ஆப்போசிட்ல இருக்கவங்கள வந்து பிளாக் பண்றதுக்கு வந்து நான் 2 பேரை சூஸ் பண்றேன்னு சொல்லிட்டு ஒன்று இது விஜய் பார்வதியும் இன்னொன்று விக்ரமையும் சூஸ் பண்றாங்க எனக்கு என்ன புரியலனா சபரிக்கு தெரியும் நம்ம தான் இது விஜய் பார்வதியோடய அந்த இதை எடுத்தோம் அவங்கள உள்ளே போடாமல் 3 தடவை நம்ம தான் எடுத்தோம் ஸோ நம்ம மேலே அவள் காண்டா இருக்கான்றது சபரிக்கே தெரியும் எல்லாம் எப்படி சொல்கிறது வெளியிலேருந்து பார்க்குறவங்களே தெரியும் சபரி மேலே விஜய் பார்வதி காண்டா ஏன்னா 2 நாளாக கழிவு ஊற்றிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது எல்லாருக்குமே தெரியும் எதுக்கு சபரி விஜய் பார்வதியை சூஸ் பண்ணாரு அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை எப்பா நீ என்னப்பா அவ்வளோ நல்லவனா எனக்கு இங்கே தாங்க சபரி மேலே இடிக்குது ஆக்சுவலாக சில விஷயம் பண்ணும் போதெல்லாம் ஓகேன்ற மாதிரி தோணுது இதெல்லாம் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஒரு இல்லாத ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணுற மாதிரி எனக்கு நம்ம பர்சனலாக ஃபீல் ஆகுது ஒரு நீங்கள் கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல பாருங்களேன் நான் வந்து ஒருத்தனை வந்து அடி 3 வாட்டி அடிச்சிட்டேன் ஓகேங்களா அடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்கு அவனையும் கூப்பிட்டா என்ன திருப்பி அடிப்பானா மாட்டானா இது வந்து நான் இந்த இடத்துல வந்து விஜய் பார்வதி பண்ணுறது சரின்னு சொல்ல வரல ஆனால் இந்த இடத்துல சபரி ஏன் இதை பண்ணுறாருன்ற ஒரு கேள்வி இருக்கு ஏன்னா அவ்வளோ நல்லவனாக இருக்கணும் அவசியம் இல்லை எப்பா நீ நல்லவன் தான் அதுக்கு நீ இவ்வளோ நல்லவனாக இருக்கணும்னு அவசியம் இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி தான் என்ன பொறுத்தவரை எஸ்பெஷலாக வந்தது அதுக்கப்புறம் சபரி வந்து தோத்து போயிட்டாரு தோத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கரடிக்கு பாரு ஆனந்தத்தை அப்படின்ற மாதிரி பார்வதிக்கு ஒரு ஆனந்தம் வந்தது பாருங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க போயிட்டு கமருதீன் சொல்லிட்டாங்க இந்த மாதிரி வந்து சபரியை மட்டும் ஜெயிக்க கூடாது அதுக்கு என்ன வேணாலும் யார் கூட வேணா நான் கூட்டணி சேருவேன் அப்படின்ற மாதிரி பற்றி கூட்டணி சேர்ந்து பேசிட்டு இருந்தாங்க எனிவேஸ் அவங்க நினைச்ச மாதிரி கமருதீன் ஜெயிச்சிட்டாரு கமருதீனுக்கு இது பெரிய ப்ளஸ்ஸாக நான் என்னமோ பார்க்குறேன் ஏன்னா இப்போ தான் கமருதீனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பாசிட்டிவிட்டி மாறிட்டு இருக்கு அதாவது அவர்கிட்ட இந்த நெகட்டிவிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக போய் பாசிட்டிவில் இப்போ தான் மாறிட்டு இருக்காரு அப்படின்னும் போது எனக்கு தெரிஞ்சு கமருதீனுக்கு இந்த ஃப்ரீ பாஸ் இருக்குல்ல அது கிடைச்சது ஒரு பெரிய பெனிஃபிட் அதே மாதிரி அவர் மூலியமா அந்த டாஸ்க்கை ஜெயிச்சது பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் போது வெளியே நல்லா ப்ரொஜெக்ட் ஆவார் ஸோ அது மட்டும் இல்லாமல் கமருதீனுக்கு அவரோட தாட் என்னன்னா பிக் பாஸ் வீட்டில் இருக்க யாரும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க நம்ம மேலே ஒரு இது இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறாரு அது உண்மைதான் ஏன்னா அந்த அன்பு கேங்கில் கமருதீன் இருக்காரான்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் இல்லை கமருதீன் பொறுத்த வரைக்கும் இந்த கேங்லேயும் இல்லை இப்போ தான் என்ன பண்ணுறாங்க பார்வதி கொக்கி போடுறாங்க கமருதீன் எப்படியாவது இங்கே கூட்டு சேர்த்துடலாமா அப்படின்ற மாதிரி ஆனால் அவங்களுக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னன்னா இங்கே திவாகருக்கும் கமருதீனுக்கும் 7ஆம் பொருத்தம் 2 பேரும் சும்மாவே அடிச்சுப்பானுங்க இவனுக்கு 2 பேர் கூட்டு சேர்க்க முடியாது தான் இங்கே பிரச்சனை அதை பற்றி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாங்கன்னா திவாகர் அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா அதை அவங்க சொல்கிறாங்க அண்ணே உன்னோட கருத்துலேருந்து நான் முரண்படுறேன் மற்றவனுங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது கமருதீன் எவ்வளோ பெட்டர்னு அப்படின்றாங்க திவாகர் என்ன இல்லைம்மா அவன் என்ன மார்க் பண்ணுவாமா ஒரு மாதிரி கலாய்ப்பாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இல்லை என்னை பொறுத்தவரைக்கும் கமருதீன் பெட்டர் இங்கே தான் பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் பார்வதிக்கும் 2 ஒப்பீனியன் இருக்குது திவாகரை பொறுத்தவரைக்கும் சபரி நல்லவன் பார்வதியை பொறுத்தவரைக்கும் கமருதீன் நல்லவன் ஆனால் இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிறதுனால இப்போ 2 பேரும் ஏற்றுக்க முடியாமல் ஒரு மாதிரி ஜோனில் போயிட்டு இருக்கு என்னைக்கு இதுங்க 2 அடிச்சுக்க போகுதுன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சு கூடிய சீக்கிரம் அடிச்சுப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஏன்னா இவங்க செட் ஆஃப் பீப்புள் வந்து இவருக்கு செட் ஆக மாட்டாங்க இவரோட செட் ஆஃப் பீப்புள் வந்து இவங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் நம்ம எல்லாரும் நோட் பண்ண வேண்டியது இந்த பாவப்பட்ட ஒரு ஜீவனை வந்து போட்டு பிக் பாஸ் அடின்னு அடிச்சது தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மெயினான காரணம் அதாவது ஓவராலாக இந்த கேப்டன்சி அந்த தலை பதவி வந்து புடுங்கினது காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா அரோரா தான் இன்னைக்கான எபிசோட் பார்த்தவங்களுக்கு கிளியராக தெரிஞ்சிருக்கும் கட் பை கட்டு காமிச்சாங்க அரோரா எந்த விஷயம் பேசினாலும் குசுன்னு பேசுறது அப்படி என்னதாம்மா நீ பேசுறது 18+ கண்டென்ட் எல்லாம் நிறைய பேசுற எங்களுக்கும் தெரியுது அதுக்கு நீ இப்படியாமா பண்ணுவேன் போயிட்டு எப்போ பார்த்தாலும் குசுன்னு பிக் பாஸ் உண்மையில காண்டாயிட்டாரு ஏமா அதாவது அவங்க என்ன பேசுறாங்கன்னு கேட்டால் தானேப்பா தெரியும் அப்படின்ற மாதிரி மைக்கில் வந்து பேசினார்ல அதுக்கான காரணம் என்னன்னா அவங்களும் எவ்வளோதான் காதை போட்டு பக்கத்தில் கேட்பாங்க சுத்தமாக எதுவுமே கேட்க மாட்டேது எப்படி அது ஒரு தனி டேலண்ட்டுங்க மைக்கு பக்கத்துலேயே இருக்குது இருந்தாலும் மைக்கில் வந்து ரெக்கார்ட் ஆகாத அளவுக்கு குசுன்னு பேசுறது பக்கத்தில் இருக்க அவனும் காண்டா வரான் ஏன் என்ன பேசுகிற அப்படின்ற மாதிரி ஸோ அந்தளவுக்கு ஒரு தனி டேலண்ட்டை வந்து அரோரா வச்சுட்டு இருக்காங்க பிக் பாஸ் டீமுக்கு இதுதான் பெரிய காண்டா இருக்கும் அது எப்படி நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க ஆனால் யாருக்கும் கேட்காத மாதிரி மைக்குள்ளே கேட்காத மாதிரி கண்டென்ட்டே கொடுக்காம நீங்கள் பேசுறீங்கன்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்கும் அப்படின்ற ஒரு காண்டு இருக்குல்ல அதுக்கு தான் பிக் பாஸ் டீம் வந்து கூப்பிட்டு வச்சு நீ கொட்டு வச்சது இது வந்து எல்லாருக்கும் ஒரு லெசனாக இருக்கும் இதுக்கப்புறம் யாரும் குசுன்னு பேசக்கூடாது மைக்கை ஒழுங்காக போடணும் மைக்கை நீங்கள் வெஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மைக் ஆஃப் பண்ணுறது இந்த மாதிரி
வேலை. ஏன்னா அரோரா இவங்களாம் அந்த மைக் ஆஃப் பண்ணுற வேலையும் பார்க்குறாங்க. காலையில் இன்னைக்கு மார்னிங் லைவில் பார்த்தவங்களுக்கு தெரியும், அரோரா மைக்கும் சரி துஷார் மைக்கும் ஆஃபில் இருக்குது. இது தெரியாமல் நடந்தது இல்லை பாஸ், இதெல்லாம் பிளான் பண்ணி திட்டமிட்டு மிட் நைட்டில் ஏதாவது நடந்ததா என்னன்னு தெரியல. ஏன்னா அரோராவை நம்பவே முடியல, எப்போ என்ன நடக்கும்னு தெரியல. அதுவும் துஷாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்டன்சின்னு சொல்லிட்டு தலைன்னு ஒரு பதவி கொடுத்து தலை ரூமில் இருந்தார், அப்பயே இப்படி இருந்தது. இதுக்கப்புறம் தலை பதவி பிடிங்கிட்டாங்க, இதுக்கப்புறம் இங்கே தான் வந்து படுக்க போகிறாரு அப்படின்னும் போது இதுக்கப்புறம் அரோரா துஷாரை வந்து நைட்டில் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருங்க காய்ஸ். ஏன்னா என்ன நடக்கும் எப்போ நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு சம்பவம் மட்டும் காத்துக்கிட்டு இருக்கு. துஷார் எதுவும் பண்ண மாட்டார், துஷாரை தான் அரோரா எதாவது பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கிட்டத்தட்ட அப்படி தாங்க போயிட்டு இருக்கு. நான் சொல்கிறது வந்து சில பேருக்கு வந்து அஃபண்ட் ஆகலாம், என்னடா எப்படி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி. அப்படி இல்லை, ஆக்சுவலாக நடக்கிறத தான் பார்க்குறவங்களுக்கு தெரியும் அரோரா இன்டென்ஷன் எங்கே போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு திசையில் போயிட்டு இருக்கு. அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களே ரிவ்யூவர் ரியா, லாஸ்ட் சீசன் வந்திருந்தாங்களே, அவங்களே கடுப்பாயிட்டாங்க. அவங்க ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க, அந்த வீடியோவிலே பார்த்தீங்கன்னா காரி துப்பி தான் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக என் ஃப்ரெண்டு உள்ளே போயிட்டு பண்ணுவான்னு எனக்கு தெரியல, எனக்கே ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி ஓப்பனாக அவங்களோட ஒப்பீனியன் வச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா யாருக்காக இருந்தாலும் பிடிக்காது இல்லை, உள்ளே போய் நீ எதுக்காக போன, பேரை மாற்ற போகிறேன்னு போனேன், அதை விட்டுட்டு இந்த வேலை பண்ணால் எப்படி. ஏன்னா அங்கே தான் சொல்லியிருந்தாங்க, ரியா தான் சொல்லியிருந்தாங்க, அவளோட நேமை மாற்றணும்னு நினைக்கிறா சார் அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கிட்ட சொல்லியிருந்தாங்க. ரியாவை போட்டு எல்லாம் அடிக்கடி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் போய் நேமை மாற்றுற விஷயமா, பலுனக்கான்ற நேமை போயிட்டு வேற ஏதாவது இதோட கேவலமான பேர் தான் வாங்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ரியாவை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரியா வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லைங்க, நான் ஒரு நல்ல இருந்ததை சொன்னேன், அவங்க போய் உள்ள இதெல்லாம் பண்ணுவானுங்க எனக்கு தெரியாது, ஐ எம் ஸோ சாரி, எனக்கு இது வந்து இதில் விருப்பம் இல்லை, அவங்க பண்ணுறாங்க அவங்களோட ஒப்பீனியன் சொல்லிட்டு அப்படியே ஜகா வாங்கிட்டாங்க. ஏன்னா யாராக இருந்தாலும் ஜகா வாங்க தான் செய்யணும். அரோரா பண்ணுற செயல்கள் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வேற லெவலில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க. மேபி ராங் ஒப்பீனியன் நான் சொல்கிறதுல வந்து உடன்பாடு இல்லாமல் அரோரா அது எப்படிங்க சொல்லுவீங்க, அந்த பொண்ணு லவ் பண்ணுது, லவ் கண்டு கொடுக்குறது தப்பா, அந்த நியாயமா எல்லாருக்கும் லவ்ன்றது இயற்கையாக வர்றது தானே, அது எப்படி வரக்கூடாது சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி யாராவது சில பேர் மாற்று கருத்து இருக்கும்ல, கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் கேட்டுக்கிறேன். எனிவேஸ் இந்த லவ் கண்டென்ட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கிராண்ட் டின்னர் வந்து, லவ் கண்டென்ட் இல்லைங்க இது, மெயினாக வந்து துஷாருக்கான பனிஷ்மெண்ட். ஸோ பிக் பாஸ் அதில் ஒரு விஷயம் சொன்னார்ல, இந்த மாதிரி வந்து இது வரைக்கும் இத்தனை சீசன் நடந்திருக்கு, இந்த இவ்வளோ சீசனில் டிசிப்ளின் இல்லாத கண்டஸ்டன்ட் வந்து நீங்கள் தான் அப்படின்ற மாதிரி காரி துப்புனார்ல. ஸோ அவர் துப்புறதுக்கு மெயினான காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்கை போடாமல் இருக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயம் மட்டும் இல்லை. இந்த கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் ரொம்ப லேசியாக இருக்காங்க. ஒரு வாட்டி கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன், பிக் பாஸ் வரமாட்டானுங்க. லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும், அந்த லிவிங் ஏரியாவில் வாங்கடா அப்படின்னு கூப்பிட்டா ஒரு 4-5 பேர் வரானுங்களே தவிர மிச்சம்லாம் அவ்வளோ லேசியாக இருக்கானுங்க. இதுக்கு பிக் பாஸ் என்ன இறங்கி எல்லாரும் கொம்பு வச்சு அடிக்க முடியும், மாடு மேய்க்கிற மாதிரி இருந்தாலும் மேய்ச்சின்னு தான் இருக்கணும். கிட்டத்தட்ட அப்படி தான் சுச்சுவேஷன் போகுதுன்னு நினைக்கிறேன். பாவங்க உண்மையிலே அந்த மனுஷன் பிக் பாஸ் சுச்சுவேஷனில் யாராக இருந்தால் இந்த சீசன் கண்டஸ்டண்ட்டை பார்க்கும்போது உண்மையிலே கதறுவாங்க. மைக் ஆஃப் பண்ணிட்டு அசிங்கமாக திட்டுவாருன்னு நினைக்கிறேன். மைக்கில் தான் ரொம்ப பொலைட்டாக பேசுகிறவங்க, மைக் ஆஃப் பண்ணிட்டு இதுங்களாம் ஒரு இதுங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு யாராக இருந்தாலும் கோவம் வரதானே செய்யும். இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தேன் எப்படிங்க, ஒரு விஷயம் சொன்னால் ஒழுங்காக புரிஞ்சுக்கிறது இல்லை, ஒரு மைக்கை ஒழுங்காக போடுங்கடா, மாட்டுங்கடா, ஒரு விஷயம் க்ளீனாக வீட்டை க்ளீனாக வச்சுக்கோங்கடா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்கிறாங்க. ஆனால் எதையுமே ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆனால் இதில் வந்து எனக்கு ஒரு மாற்று கருத்து இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆக்சுவலாக வந்து ஏதோ டிசிப்ளின் இல்லாமல் இருக்காங்கன்றாங்க. இவங்க கூட்டிகிட்டு வந்த கண்டஸ்டன்ட்லாம் எங்கேருந்து கூட்டிட்டு வந்தாங்க, அவங்க பாட்டுன்னு அவங்க இஷ்டத்துக்கு அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணிக்கிட்டு சொசைட்டியில் ஒரு மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருந்த கண்டஸ்டன்ஸ் இவங்களை கூப்பிட்டு வந்து ஒரு ரூல்ஸை போடுற, அந்த ரூல்ஸுக்குள்ளே அப்படின்னா இருப்பாங்களா? ஆல்ரெடி வெளியே இருக்க அந்த ரூல்ஸுக்குள்ளேயே கட்டுப்பட முடியாமல் நாங்கள் சுதந்திர பறவடா அப்படின்ற மாதிரி இருந்தவங்க அவங்க வந்து இப்போ உங்களுக்கான ரூல்ஸில் இருப்பாங்களா? கொஞ்சம் கஷ்டம் தான். அதாவது அதில் அந்த ஒரு சுச்சுவேஷனில் இல்லாதவங்களை கூப்பிட்டு வந்து இருன்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டம் தான், கஷ்டப்படுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். என்ன பொறுத்த வரைக்கும் வைல்ட் கார்டு என்ட்ரிக்கு பயங்கரமான நான் வெயிட்டிங்கில் இருக்கேன். ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியாவது கொஞ்சம் ஒர்த்தான கண்டஸ்டன்ட் விடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் தான் இந்த சீசனுக்கான வின்னர் இருக்காருன்னு 100% பிலீவ் பண்ணுறேன். மேபி கண்டஸ்டன்ட் ஒர்த்தாக இருந்தால் சொல்கிறேன். அதுலேயும் இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்சர்ஸ் யூடியூபர்ஸ்னு கூப்பிட்டுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோழி முடிஞ்சது அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பொறுத்த வரைக்கும் ஓவரால் இவ்வளோ தாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டின்னர் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டின்னரில் போய் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது. சுபிக்ஷா வந்து போய் அழுதாங்க பார்த்தீங்களா, அதாவது இந்த மாதிரி வந்து சமைக்க சொல்கிறீங்க அந்த மாதிரி அப்படின்லாமல் சொல்லிட்டு அழுதாங்களா, அது ஒரு தேவையில்லாத சீனோ அப்படின்ற மாதிரி தோணும். அது சுபிக்ஷா மேலே தப்பு சொல்ல, நான் இந்த அன்பு கேங் இருக்குல்ல அந்த கேங்கை பற்றி சொல்கிறேன். அதாவது விஷயம் என்னன்னா, இப்போ இந்த விஜய் பார்வதி வந்து அதில் ரோல் வந்து ப்ளே பண்ணிட்டாங்க. அதாவது அவங்க வந்து தான் சொன்னது இந்த மாதிரி சமைக்கணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அப்படின்ற மாதிரி பேக் வச்சதுனால இப்போ இவங்க மேலே எல்லாம் அஃபண்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் எஃப்ஜே என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து பாத்திரத்தை கழுவுறது எங்களுக்கு ரொம்ப தப்பாக தெரியுது அப்படின்ற மாதிரி எஃப்ஜே சொல்கிறாரு. இதில் விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நார்மலாக பேசிட்டு முடிச்சிருக்கலாம். அந்த எஃப்ஜே சபரி இருக்காங்களே, நார்மலாக இப்போ என்ன சமைக்க சொல்கிறீங்களா, செஞ்சுட்டு போகணுமா, ஒன்று செய்ய முடியும்னு சொல்லணும், இல்லை செய்ய முடியாதுன்னு சொல்லணும். அதை விட்டுட்டு நான் செய்கிறேன்றதையே ஒரு மாதிரி வேறு மாதிரி ரியாக்ஷனில் பண்ணிங்கன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் வந்து உங்களை பரிதாபமாக காமிச்சிக்கணும்னு நினைக்கிறீங்களா சபரி அப்படின்ற கேள்வி தான் இருக்குது. சபரி மேலே இங்கே தான் எனக்கு மாற்று கருத்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அவர் பண்ணுற விஷயம் நிறைய விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப
ஆர்டிஃபிஷியலாக தெரியுதுங்க, ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக தெரியுது. அதே மாதிரி இன்னொன்று, இந்த விஜய் பார்வதி இருக்காங்களே, அவங்க வந்து எல்லாரையும் விஷம் சொல்லிட்டு விஷத்தை கக்கிட்டு இருக்காங்க. அதை விட எல்லாத்தோட பெரிய விஷயமே அவங்க தான், அது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. மற்றவங்களாம் நடிக்கிறாங்க, ஏன்னா விஜய் பார்வதி நடிக்கல, அவங்க கேரக்டரே ஓவரால் கேரக்டரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படி தான் டிசைன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, என்னோட கேரக்டரே இதான், நான் விஷம் தான் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணாங்க இன்னைக்கு ஷோவில், கனியக்காவை கூட நம்பிடுவேன், ஆனால் இந்த சபரியை நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சபரி வந்து எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, கனியக்கா தான் பெரிய ஆள். சபரி வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி எமோஷனல் ப்ளே பண்ணுறது மட்டும்தான் சபரியோட ரோலாக இருக்குது. மற்றபடி யோசிக்கிறது மிச்சம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கனி அவங்க தான் யோசிச்சுட்டு இருக்காங்களோன்னு எனக்கு என்னமோ பர்சனலாக ஃபீல் ஆகுது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சபரி நான் சொன்னல, இந்த மாதிரி வந்து ஒரு எமோஷனல் கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்காருன்னு, அது வந்து செம்மையாக ப்ளே பண்ணுறாருங்க. உண்மையிலே அந்த மாதிரி கேம் யாருமே, ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டா அது வந்து கிரெடிட்ஸ் வந்து ஃபுல்லாக சபரிக்கு மட்டும்தான் போகணுன்றதுல ஃபோக்கஸ்டாக இருக்காரு. அவர் நல்ல எண்ணத்தில் பண்ணுறாரா இல்லை கிரெடிட்ஸ் எடுக்கிறதுக்கோசம் பண்ணுறாரான்னு தெரியல. ஏன்னா ஆல்ரெடி சாப்பாடு யார் சமைச்சாலும் நான் தான் சமைச்சன்ற மாதிரி கிரெடிட்ஸ் எடுக்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்குதா, இப்போ வேற யாராவது ஒருத்தர் சமாதானப்படுத்த வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சபரி இல்லை, பக்கத்தில் வந்து கமருதீன் இருக்காரு, கமருதீன் வந்து சமாதானப்படுத்த வராரு, இல்லை என்னன்னு கேட்க வராருன்னா, மச்சா விடு மச்சா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் நீ மட்டும் தான் சமாதானப்படுத்தணுமா, வேற யாரும் சமாதானப்படுத்த கூடாதா, மற்றவங்க யாருக்கும் மூளை இல்லையா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா லைவ் பார்க்குறவங்களும் மோஸ்ட்லி தெரியும். சபரி இந்த ஒரு வேலையை பண்ணுறாரு, ஒரு சென்டிமெண்ட்டாக மற்றவங்களை அட்டாக் பண்ணுறாரு, அது மூலிமா மக்களை ஈர்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. மேபி அது ஒர்க் ஆயிருக்கு அவருக்கு. ஏன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா சபரிக்கு ஓட்டுகள் வந்துகிட்டு தான் இருக்குது, நல்லா வந்துட்டு தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் குறையுது, அது நேற்றுலேருந்து கொஞ்சம் குறையுது இல்லைன்னு நான் சொல்ல. பட் இருந்தாலும் அவரோட பிளான் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. ஆனால் எவ்வளோ நாள் இப்படி போகும்னு தெரில, இந்த சிம்பத்தி ட்ராமா வந்து எவ்வளோ நாள் போகும்னு தெரில. ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ரம்யா ஜோன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்தை வீட்டுக்குள்ளே கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவரும் அதுக்கு ஈக்குவலாக, அதாவது அவங்க வேற ஜானரில் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா வேற ஒரு ஜானர் அழமாட்டுறாரு, வைக்க மாட்டுறாரு. ஆனால் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு நான் பண்ணுறேங்க, அதாவது சமைக்கிறேன், வேற ஓகே விடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பண்ணிக்கிறேன் இப்படின்ற ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா எவனா இருந்தாலும் அந்த சாப்பாடே சாப்பிட தோணாது. சபரி இந்த ஒரு ஆக்ஷன் வந்து எனக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி தப்பாக தெரிந்து, உங்களோட கருத்தை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு மறக்காம பதில் சொல்கிறேங்க. சபரி உண்மையிலே இந்த வீட்டில் நடிக்கிறாரா இல்லையா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. எனக்கு என்னமோ என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல, உங்களோட கமெண்ட்ஸை பார்த்து நான் வேணால் தெரிஞ்சுக்கிறேன். ஓகே நிறைய கமெண்ட்ஸ் வந்து ஒரு நடிக்கலன்னு வந்தால் மேபி கொஞ்சம் அக்செப்ட் பண்ணலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் வரும்னு நினைக்கிறேன். எனிவேஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பை பை.